சமூக மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீண்டகால உத்தியை விட உள்நாட்டு அரசியல் அழுத்தமே ட்ரம்மை இயக்கும் காரணி அமெரிக்க தூதர் மார்க் கின்ஸ்பெர்க் எச்சரிக்கை. ஹார்முஸ் திறக்கப்பட வேண்டுமென்றால் அமெரிக்கா நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஓமானுடன் பிரத்யேக கடல்சார் பாதை பேச்சுவார்த்தை. அராக்சி அதிரடி அறிவிப்பு. ஹார்முஸ் நீர்வழியில் அமெரிக்க கடற்படையின் இருதரப்பு நிரந்தரமாகும். தெஹ்ரான் மீதான போரில் முழுமையான வெற்றியை முழங்கி வாஷிங்டன் விட்டு அச்சுறுத்தல். வெள்ளை மாளிகையிடம் தெளிவான இறுதி இலக்கு இல்லை. தெஹ்ரானுக்கு முன் வாஷிங்டன் பணிந்துவிடும் என அதிரடி கணிப்பு. குடியிருப்பு பகுதிகளை நோக்கி கனரக இயந்திர துப்பாக்கிச்சூடு. பின் ஸ்பெயின் டயர் மாவட்டங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் மக்கள் பீதி. கடற்கரையை விட்டு 2 கிலோமீட்டர் தூரம் அல்லது 10 மீட்டர் உயரத்திற்கு தப்பி செல்லுங்கள். 3 மீட்டர் வரை எழும்பும் சுனாமி அலைகள் அபாயம். இந்தோனேசியாவை உலுக்கிய நிலநடுக்கம். அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் சூழலில் உள்நாட்டு அரசியல் சவால்களும் சரிந்து வரும் மக்கள் செல்வாக்கினாலும் அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரும் நெருக்குதலை சந்தித்து வருவதாக அமெரிக்க முன்னாள் தூதரும் வெள்ளை மாளிகை ஆலோசகருமான மார்க் கின்ஸ்பெர்க் அளித்த நேர்காணலின் தரவுகளை சேகரித்து தொகுத்துள்ள கள அறிக்கைகளின்படி வாஷிங்டனின் இந்த உள்நாட்டு அரசியல் பலவீனங்களை தெஹ்ரான் தனக்கு சாதமாக பயன்படுத்தி பெரிய தூண்டிலை போட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு நீண்டகால வெளிநாட்டு வியூகத்தை விட வரவிருக்கும் இடைக்கால தேர்தல்கள் மற்றும் உள்நாட்டில் தனக்கு அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தங்களாலேயே முடிவுகளை எடுக்கிறார். தனது அரசியல் நிலையை காப்பாற்றிக் கொள்ள அவர் எதையும் செய்ய துணிவார். ஈரானிய ஆட்சியாளர்கள் வாஷிங்டனின் உள்நாட்டு அரசியல் நிலவரங்களை மிக துல்லியமாக கவனித்து வருகின்றனர். பொதுமக்கள் மீது எவ்வளவு பொருளாதார தண்டனைகளும் தடைகளும் விதிக்கப்பட்டாலும் கடைசி ஈரானியர் இறக்கும் வரை ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கைவிடாமல் பிடித்துக் கொள்ளவே முனைவார்கள். வாஷிங்டன் இறுதியில் தனது அனைத்து கோரிக்கைகளிலிருந்தும் பின்வாங்கிவிட்டு தடைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும் என்ற முடிவையே ஈரான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இந்த தர்ம சங்கடமான நிலையில் ட்ரம்மை ஈரான் ஒரு தந்திர கருவியாக பயன்படுத்துகின்றது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையையும் மீண்டும் தொடங்குவது குறித்து ஈரான் இன்னும் எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என்றும் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வழியாக அனுப்பப்படும் செய்திகள் பேச்சுவார்த்தைகளாக மாறாது என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் தூதரக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இடைத்தரகு நாடுகள் வழியாக செய்திகள் மட்டுமே பரிமாறப்பட்டு வருகின்றன என்றும் அது பேச்சுவார்த்தை என்பதற்குள் வராது என்றும் அராக்சி தெளிவுபடுத்தியுள்ளார். பாகிஸ்தான் மூலம் ஏற்கனவே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை குறிவைக்கவில்லை, மாறாக போரின் முடிவையே குறித்தது. ஆனால் அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை மீறியதால் மோதல் மீண்டும் வெடித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியை பாதுகாப்பான மற்றும் தற்காலிக கடல்சார் வழியை வரையறுப்பது குறித்து ஓமான் அதிகாரிகளுடன் பிரத்யேக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் இறுதி நிலையை எட்டியுள்ளன. ஓமானுடன் பாதை வரையறுக்கப்பட்டாலும் ஹார்முஸ் நீர்வழி பாதையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் முழுமையாக தொடங்கப்பட வேண்டும் என்றால் அமெரிக்கா தடையற்ற முற்றுகை நீக்கம் உள்ளிட்ட ஈரானின் நிபந்தனையின்றி பூர்த்தி செய்ய வேண்டும் என தெஹ்ரான் வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் ஈரான் தோற்கடிக்கப்பட்ட பிறகு உலகளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பிராந்தியமாக உரிமை கோரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். நியூயார்க்கின் ஹார்டன் சிட்டியில் நடைபெற்ற பிரமாண்டமான அரசியல் பேரணியில் உரையாற்றிய அதிபர் டிரம்ப் தெஹ்ரானை முழுமையாக வீழ்த்துவதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் அதற்கு பிறகு சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்மஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படையின் அதிகாரம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் சூளுரைத்துள்ளார். ஈரானின் முழுமையான தோல்விக்கு பிறகு உலக பொருளாதாரத்தையும் எண்ணெய் விநியோகத்தையும் தீர்மானிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப் போவதாக ட்ரம்ப் அதிரடியாக அச்சுறுத்தியுள்ளார். தெஹ்ரான் மீதான ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி வருவதால் அந்த வியூக முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பாதையில் அமெரிக்க கடற்படையின் இருப்பு தொடரும் எனவும் அது எக்காலத்திலும் கைவிடப்படாது எனவும் உறுதியளித்தார். அமெரிக்க இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் வாக்காளர்களை கவரும் வகையில் தான் எதிர்கொண்டு வரும் பணவீக்க விமர்சனங்களை திசை திருப்பும் வகையிலும் ட்ரம்ப் இத்தகைய தீவிரமான வெளியுறவு கொள்கை முழக்கங்களை முன்வைத்து வருகின்றார். ஈரானுக்கு எதிரான அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் தற்போதைய ராணுவ மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் வாஷிங்டன் இறுதியில் தோற்கக்கூடிய ஒரு பொருளாதார போட்டி என்றும் இம்மாபெரும் முட்டுக்கட்டையை தீர்மானிப்பதற்கான தெளிவான திட்டம் எதுவும் வெள்ளை மாளிகையிடம் இல்லை என்றும் முன்னாள் அமெரிக்க தூதரும் வெள்ளை மாளிகை ஆலோசகருமான மார்க் கின்ஸ்பெர்க் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா நீண்டகாலமாக அதிகபட்ச அழுத்த தந்திரங்களை பயன்படுத்தி வந்தாலும் தற்போதைய சூழல் முற்றிலும் வேறுபட்டது. ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள நிலையிலும் தனது பொருளாதாரத்தை தக்க
தேவைக்கு தேவையான அந்நிய செலவாணி கையிருப்பு ஈரானுக்கு கிடைக்காத நிலையிலும் இந்த நடவடிக்கைகள் தொடர்கின்றன. ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இப்போரை முடிவுக்கு கொண்டுவர எவ்வித தெளிவான இறுதி இலக்கும் இல்லை. ஜனாதிபதி என்ன செய்ய போகின்றார் என்பது குறித்து எவரும் தெரியாத சூழலில் அவர் ஒரு மாபெரும் சகிப்புத்தன்மை பிரச்சாரத்தில் மட்டுமே ஈடுபட்டுள்ளார். இப்போட்டியை கடுமையான அபாயங்களை கொண்ட மோதல் போக்கிற்கு ஒப்பிட்ட கின்ஸ்பர்க் இரு கட்சிகளில் இந்த கட்சி சாலை ஓரத்திலிருந்து குதித்து விலகப் போகிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே தெஹ்ரானை நிர்பந்திக்க முடியாது என்றும் இறுதியில் ஈரானிய அரசாங்கத்திற்கு முன்பாக ட்ரம்ப் நிர்வாகமே பணிந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தங்களின் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பல குடியிருப்பு வீடுகள் வெடிவைத்து தகர்க்கப்படும். போர் விமானங்கள் மூலம் கொடூரமான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டும் பெருமளவிலான சிதைவுகள் ஏற்பட்டுள்ளதாக லெபனானின் தேசிய நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள பின்ஸ்பெயில் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளூர் மக்களின் அடிப்படை வாழ்க்கை அமைப்புகளை சிதைக்கும் வகையில் விடியற்காலையில் பல குடியிருப்பு வீடுகளை இஸ்ரேலிய துருப்புக்கள் வெடிவைத்து தகர்த்துள்ளன. ஹோனைன் சப் அல் ஹவா சாலையொட்டியுள்ள பொதுமக்கள் வாழும் குடியிருப்பு மண்டலங்களை நோக்கி இஸ்ரேலிய படைகள் கனரக இயந்திர துப்பாக்கிகளால் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. டயர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அல் மன்சூரி நகரின் அல் மஷா குடியிருப்பு பகுதியை இலக்கு வைத்து நள்ளிரவுக்கு சற்று முன்பாக இஸ்ரேலிய போர் விமானங்கள் பலத்த வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. நில அதிர்வு மிகுந்த பசிபிக் நெருப்பு வலயத்தில் அமைந்துள்ள இந்தோனேசியாவில் இன்று காலை 7.7 ரிக்டர் அளவிலான பேரழிவு நிலநடுக்கம் தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புளோரஸ் தீவு உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வ சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் இந்தோனேசிய வானிலை காலநிலை மற்றும் புவியியல் இயற்பியல் நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் வெளியிட்டுள்ள செய்தியின்படி USGS தகவலின்படி புளோரஸ் தீவின் என்டே நகருக்கு வடமேற்கே 68 கிலோமீட்டர் தொலைவில் ஆழமற்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இந்தோனேசியாவின் BMKG மையம் கணித்துள்ள சுனாமி மாதிரிகளின்படி 0.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் கிழக்கு நுசா தெங்காரா, தெற்கு சுலவேசி மற்றும் தெற்கு நுசா தெங்காரா கடலோர பகுதிகளை தாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய தேசிய பேரிடர் முகமையின் அதிகாரி அப்துல் முகாரி பேசுகையில், கடலோர மக்கள் அதிகாரப்பூர்வ உத்தரவுகளுக்காக காத்திருக்காமல் உடனடியாக தாங்களாகவே வெளியேற வேண்டும். கடற்கரையிலிருந்து குறைந்தது 2 கிலோமீட்டர் உள்நாட்டிற்கோ அல்லது 10 மீட்டர் உயரமுள்ள மேடான பகுதிகளுக்கோ விரைந்து செல்லுங்கள் என வன்மையாக அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.